மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இப்போ டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 80 1 மார்க் சூஸ் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் 81லேருந்து பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் பண்ணி, சார் இப்போ நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்களே இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தரேன். இன்னும் கொஞ்சம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்னொரு 1 மந்தில் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு தர முடியும். இப்போ வாங்க கிடைக்கிறது கொடுங்க சார், படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க. அதெல்லாம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் இதை வாங்கி படிங்க. இது நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறதை வச்சுட்டு அப்படியே நோட்டில் காப்பி பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் இது தனியாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களாம் பாவம் வீடியோ கூட பார்க்க டைம் இல்லை. சார் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்பப்போ நாங்கள் நேரம் கிடைக்கிற நேரத்தில் படிச்சுக்கிறோம் சார், அதுக்காக தான் வேணும்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவ்வளோ குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு படிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அப்போவே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. நிச்சயம் கடவுள் உங்களுக்கு துணை புரிவார். நிச்சயமாக நீங்கள் போஸ்ட் வாங்குவீங்க. அந்த ஏகப்பட்ட பலுவை சுமந்துக்கிட்டு எப்படியாவது சாதிக்கணுன்ற உணர்வோட ஓடுறீங்கல்ல, அது போதுங்க, அதுதான் வெற்றி. சரிங்களா? நிச்சயம் ஜெயிப்பீங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நிச்சயமாக எவ்வளோ சீக்கிரம் இன்னொரு 1 மந்தில் தர நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கண்டென்ட் இது வந்து டோபாலஜிக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே தந்துடுவேன். அதுக்குன்னு தனி புக்கு ஒன்று போட்டுடுறேன். நீங்கள் போய்ட்டு எந்த கைடும் ஸ்டோரில் தேடணும்னு அவசியம் இல்லை, அப்படி புரட்டி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இதில் எதனா ஒரு 1 மார்க் டவுட்டாக இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் இமீடியட்டாக எனக்கு ஒரு மெசேஜ் போடலாம். கால் பண்ண வேண்டாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். சரிங்களா? என்னென்ன டவுட்ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் தைரியமாக. நான் ஃப்ரீ டைமில் ஆன்சர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் என்னோட நோக்கம். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவியாக இருக்கணும். நீங்கள் போஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதன் என்னோட ஒரு உதவி இருந்ததுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் தயவுசெய்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் எவ்வளோ போராடினாலும் வேலைக்காகாது. ஏன்னா கண்டென்ட்டை உங்கள் கையில் இருக்கணும். அதை நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் அது பார்க்கணும். ஒரு டைம் பார்த்துட்டா கூட போதும், அது உங்களுக்கு நினைவில் வரும். அதுக்காக சொல்கிறேன், ஃபுல் செட்டை வாங்கி படிங்க. மொத்தம் 96 புக்லெட், 100 புக்லெட்டு தாண்டிடுச்சு ஸ்டடி மெட்டீரியலோட கவுண்ட்டு மட்டுமே. ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் அதில் வரும், டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பூரா அதில் வந்துடும். அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உண்டான ஃபுல் செட் அந்த சிலபஸ் கவர் பண்ண மெட்டீரியல் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா தியரி தனியாக இருக்கும், ப்ராப்ளம் பார்ட் தனியாக இருக்கும். பிரித்து போட்டோம். தியரி வேணுன்றவங்க விருப்பப்பட்டு தியரி ஃபுல்லாக படிக்கலாம். நான் மேஜர் எல்லாம் அடி நடிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா நான் மேஜர் நீங்கள் எங்கே தேடினாலும் ஸ்டடி மெட்டீரியல் அந்த அளவுக்கு கிடைக்காது. அப்படி வந்து ரெடி பண்ணோம். உட்காந்து 6 அமரை இதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லுங்கப்பா லிஸ்ட்டு, அதை எடுத்துறேன் முதல்லன்னு அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ மெக்கானிக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். நல்லா அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு என்னோட கருத்து, மெக்கானிக்ஸ் நீங்கள் வாங்கி அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 வாரத்தில் அடிக்கலாம். அதாவது ஃபுல் டைம் படிக்கணும். அதை 1 வீக்கில் படித்து முடிச்சிடலாம். இல்லை சார் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 மந்த்து அதிகம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ½ hour தான் என்னால் படிக்க முடியுது, ஒரு 1/4 மணி நேரம் தான் படிக்க முடியுதுன்னா 1 மந்த் ஆகும் படித்து முடிக்க. அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து தான் கொடுக்குறேன். நிறைய வளன்னு கொடுக்காம நிறைய அவங்களால தவிர்க்கவே முடியாது, இதெல்லாம் தவிர்க்க முடியாது, அதெல்லாம் பார்த்து நிறைய கொடுத்துருக்கேன். மற்றபடி தியரியா ப்ரூஃப் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ரூஃப் யாருக்கு தேவைன்னா காலேஜ் டிஆர்பி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து பிஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் கொடுக்குறது போகணும். அது ஒன்று விடாமல் படிச்சிட்டிங்கன்னா அவங்களால அதை தவிர்க்கவே முடியாது, கண்டிப்பாக தவிர்க்க முடியாது, கேட்டே தீரணும் அப்படின்றத பார்த்து கொடுத்துட்டு வரேன். இப்போ டோபாலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில இதெல்லாம் பார்க்கலாம். சார் நீங்கள் ஒரு சில நாள் வீடியோஸ் டெய்லி ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. சார் டெய்லி உங்களது வந்து ஒரு வீடியோ வேணும் சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். நிச்சயம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டெய்லி ஒன்று கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஆனாலுமே நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கேட்டுட்ருக்க மாட்டீங்க. பாருங்கள், 7358591547 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போது இந்தமாதிரி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை விட 4 மடங்கு கொஸ்டின்ஸ் அதில் வந்து இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க இன்னும் நீங்கள். ஸோ டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணி உங்களை காப்பாற்றும். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு டெஸ்ட் பேட்ச் பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா போர் அடிச்சிடும். என்னடா இதெல்லாம் என்னது அப்படி ஆகிடும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னா, இப்போ நல்ல ஃபுல் சிலபஸ் கவரான இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் 2021 நடந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் வந்திருக்கான்னு பாருங்கள். வரல அப்படின்னா அப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அப்போது அந்த மெட்டீரியலில் வந்து போதுமானு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும் கையில் வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாமே கவர் ஆகுதா, அவங்க இப்போ கரண்ட்டில் இருக்கிற அளவுக்கு அப்டேட் ஆன மெட்டீரியல் அது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும் படிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் போதுமானதாக இருக்கான்னு பார்த்துக்கணும் படிங்க.
எங்களுது அந்த டவுட்டே இல்லை. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஓகே சாட்டிஸ்ஃபைடு. அந்த ஹை பிச்சு பார்த்து கரெக்டாக எடுத்துட்டோம் ஸ்டடி மெட்டீரியலை. உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணும் அது. அப்புறம் நாங்கள் அனுப்புகிறோன்னு வச்சுக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல், அதில் குறிப்பிட்ட பேஜஸ் மட்டும் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்காக தான் அவ்வளோ ஒர்த்தாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நாங்கள் எழுதியிருக்கோம். படிக்கக்கூடாதுன்றதுக்காக அதை எழுதியிருக்கோம். எதையுமே வரக்கூடாது ஸ்டடி மெட்டீரியலில். அப்படின்னா தானேங்க நீங்கள் கன்ஃபார்ம் போஸ்ட், டவுட்டே இல்லை. சரிங்களா? முதல்ல மெட்டீரியலே கையில் இல்லாமல் நான் படிக்கிறேன் இந்த மாதிரி யூடியூப்பில் கிடைக்கிறதெல்லாம் வச்சுட்டு படிக்கிறேன்னா முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. இதுவும் வேணும் தான், அதுதான் ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் முக்கியம், டெஸ்ட் பேட்ச் முக்கியம். அதை ஜாயின் பண்ணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கால் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களை டெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து படிச்சிருக்கீங்க, நிறைய வேறு ஸ்டேட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு யூனிவர்சிட்டியில் படித்ததெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, நிறைய ஆட்கள் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. ஆனால் என்ன வேடிக்கைன்னா, கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கீங்க, ரெகுலரில் போனாலும் அந்த சப்ஜெக்ட் டெப்த்து எந்த அளவுக்கு இருக்குது உங்ககிட்டலாம் அப்படின்னு ஆசையாக டெஸ்ட் பண்ணலான்னு உள்ளே வந்தால் சாதாரணமான பேசிக் டெஃபினிஷன்ஸே தெரியாமல் இருக்கீங்க. அதுதான் இதில் வேதனையாக இருக்குது. என்ன ரீசன்னா, சார் மனப்பாடம் பண்ண வேண்டியது எழுத வேண்டியது, அப்படியே படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படி போய் எழுத வேண்டியது, அப்படி இருக்கக்கூடாது. மேக்ஸு தயவுசெய்து சப்ஸ்கிரைபர்ஸ், சப்ஜெக்ட் வந்து மேக்ஸு நல்ல புரிதலோடு படிக்கிற ஒரு பாடம். அது மனப்பாடம் பண்ணக்கூடாது. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இதை படிக்கணும். ஒவ்வொரு வரையறையும் புரிஞ்சிக்கணும் படிக்கணும். ஒரு வரையறையும் எப்போ புரியும், அது ரிலேட்டட் எக்ஸாம்பிள் படிக்கும்போது தானே புரியும். அதுதான் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஒரு வரையறைங்க 4 கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ அத்தனையும் புரிஞ்சுட்டு படிக்கும்போது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லா வளரும். தப்பு இல்லை, உங்கள் சூழ்நிலை, நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற இன்ஸ்டியூட்டு சேர்ந்து படிச்சிருப்பீங்க, அது அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு உங்கள் சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேள்விக்குறியாக நிற்கிது. கேள்விகள் வந்து நம்ம கால் பண்ணுறாங்க, சரி இவங்க எந்த அளவுக்கு டெப்த்தாக இருப்பாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அது ரிலேட்டட் எந்த கான்செப்ட்டுமே அவங்களுக்கு புரிதலே இல்லை ஃபஸ்ட்டு. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. மேக்ஸிமம் கால்ஸ் அப்படி தான் இருக்குது. சப்ஜெக்ட் டெப்த்து இன்னும் ஒரு வேடிக்கை என்னென்னா, ஏன் அவங்க சப்ஜெக்ட் டெப்த்து டச் இல்லாமல் இருக்காங்கன்னா, ஒரு லாங் கேப் விட்டுட்ருக்காங்க. அது ஒரு ரீசன். நீங்கள் படித்த போதே அட்லீஸ்ட்டு நேற்று முடிக்கிறீங்க, இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன்னா அட்லீஸ்ட் சொல்லவாத ட்ரை பண்ணுவீங்க, இல்லை கரெக்டாக சொல்வீங்க, இல்லை ஓரளவுக்காக சொல்வீங்க இல்லையா? அது பற்றின புரிதலே இல்லாமல் வெறும் மனப்பாடம் பண்ணி மறந்து போச்சு அப்படின்னா அந்த கேப்பு சரியான கேப்பு வந்து போச்சு. அந்த கேப்பு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லைவுக்கு கரண்ட்டுக்கு ஓடி வரணுன்னா நிறைய பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு ரிலேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் முதல்ல உங்கள் கையில் இருக்கணுமா இல்லையா? அதனால தான் ஸ்டடி மெட்டீரியல் மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்குங்க, நல்லா படிங்க சப்ஸ்கிரைபர்ஸ். சார் கொஞ்சம் நிறைய படிக்கணும்னு இறங்கிட்டால் புரிதல் வந்து புரிஞ்சுட்டு போகணுன்னு நினச்சிட்டா டைம் ஆகுது சார். சீக்கிரம் அப்படி படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் நிறைய போர்ஷன்ஸ் முடிக்கலாம். இல்லைன்னா முடியாது. நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா நாங்கள் ட்விஸ்ட் பண்ணிடுவோம் கொஷினை. அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணது வந்து ஹெல்ப் பண்ணாது. புரிதல் இருந்தால் தான் அந்த ட்விஸ்ட் பண்ணுற இடத்த ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. சார் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அந்த ட்விஸ்ட்டை. இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி போகிறவங்களுக்கு ஏனத்தானே 4 ஒன்று அடிச்சுட்டு போனால் அது காப்பாற்றாது, கண்டிப்பாக காப்பாற்றாது, ஏமாற்றிடும். ஆனால் புரிதலோடு படிக்கிறவங்களுக்கு காப்பாற்றும். இப்போ நான் புரிதலே இல்லை சார், எனக்கு நடத்த ஆள் வேணுன்றவங்க தான் 1200 யூடியூப் வீடியோஸ் போட்டோமே. நீங்கள் இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க, அந்த யூனிட் வைஸ் மொத்த லிங்க்கும் அனுப்புகிறேன். எதையுமே விடாமல் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு புரிதல் நல்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும். 1-2 நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தாலே நீங்கள் இப்படி தான் இதை அணுகணும் போல் இருக்குன்ற அந்த ஐடியாவது கிடைக்கும்ல. அதே தாட்டில் நீங்கள் மொத்தத்தையும் அணுகுனீங்கன்னா சக்ஸஸ். அவ்வளோதான் விஷயம். தயவுசெய்து புரிஞ்சுட்டு படிங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ டோபாலஜியில் 81வது 1 மார்க்லேருந்து பார்க்கலாம். சார் இப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது நல்லா புரியுது சார், அப்படியே படிச்சுக்கிறேன், அதனால வீடியோவே கண்டினியூஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வீடியோ நான் டெய்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ அந்த கேப்பு நிறைய விட்டவங்களுக்கு சப்ஜெக்ட் மறந்து போயிருக்கும், தவறு ஒன்றும் இல்லையே. அதே போல் பார்ட் டைமில் படித்தவங்களுக்கு சப்ஜெக்ட் மறந்து போயிருக்கும். ஆமாம், சப்ஜெக்ட் மறந்து போயிருக்குன்றதை விட அவங்களுக்கு ரெகுலரில் போன அளவுக்கு இருக்காது இல்லை, தவறு ஒன்றும் இல்லையே. நீங்கள் சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு, பார்ட் டைமில் படிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு, படிங்க, தப்பு இல்லை. ஆனாலும் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவைலபிளாக இருக்குன்னதுக்கப்புறமும் நீங்கள் படிக்காமல் இருக்கக்கூடாது இல்லை. கண்டென்ட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது, படிப்போம் அப்படின்னு இனிமேலாவது படிக்க ஆரம்பிக்கணும். இல்லைனா போட்டித் தேர்வில் பங்கேற்றது ரொம்ப ஏமாற்றத்தை தரும், கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் படிக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்கும்போது படிச்சிருங்க. சூழ்நிலை அப்படி இருக்கும்போது விட்டதை நம்ம இப்போ சூழ்நிலை சரி பண்ணின்னு கொஞ்சம் படிக்கிறது தவறு ஒன்றும் இல்லையே. நம்மளை நம்ம செதுக்கிக்கலாம்.
நம்ம எப்படி நல்லா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு அது யூஸ் ஆகட்டுமே. ஸோ அந்த மாதிரி தாட்டில் நீங்கள் சப்ஜெக்ட் அணுகுங்க. மனப்படம் பண்ணிட்டு போய் நான் போஸ்ட் வாங்கணுன்னு இருந்தால் அது ரொம்ப சிரமம். சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. மொத்த வீடியோவுமே நல்ல புரிதலோடு நான் நடத்தியிருப்பேன். இந்தமாரி சூஸ் இல்லாத நான் டீட்டெயில்டாக ஒரு சிலர்லாம் நடத்தணும்ல, அந்த வீடியோஸ் சொல்கிறேன். இது வந்து நல்லா படித்தவங்களுக்கு தான் இது. சார் இப்போ உட்காந்துட்டு நான் நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் மனப்படம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அது தவறு. நீங்கள் நல்லா பழைய வீடியோஸ்லாம் நல்லா பாருங்கள், நல்லா புரிதல் இருக்கிற மாதிரி படிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ டோபாலஜி தான் நடத்திட்டு இருக்கேன். டோபாலஜினா என்ன? டோபாலஜியில் ஒரு செட்டு கொடுத்துட்டா டோபாலஜி அதுக்கு எத்தனை இருக்கும், எத்தனை மொத்த டோபாலஜி சொல்ல முடியுமா முடியாதா? டோபாலஜியோடைய எந்தெந்த கண்டிஷன் ஒரு செட்டோட கலெக்ஷன் எடுத்துக்கிறோம், அந்த கலெக்ஷன் எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது டோபாலஜி ஆகும், இதெல்லாம் டோபாலஜி ஆகாது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டது இருக்குது. டோபாலஜி லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, அந்த டோபாலஜியில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துருங்க போதும். சரிங்களா? ஓகே. இப்போ டோபாலஜியில் 81வது ஒன் மார்க் பார்க்கலாம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி பி எனி செட் த ஃபாலோயிங் ஆர் சம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டோபாலஜி ஆன் எக்ஸ். பாருங்கள், கேட்டாங்க கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸுன்றது இந்த செட்டு ஏபிசிடி. இப்போ கீழே வர கலெக்ஷன் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். கீழே வர இந்த கலெக்ஷன் இருக்கு பாருங்கள், இது வந்து எது வந்து நாட் அ டோபாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று பாருங்கள். டோபாலஜியோட கண்டிஷன்ஸ் 3 என்ன? டோபாலஜி ஒரு செட்டோட கலெக்ஷன் ஒன்று இருக்குது, அந்த கலெக்ஷன் 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போ தான் அதை டோபாலஜின்னு சொல்லுவாங்க செட்டுக்கு, இல்லையா? எம்டி செட்டும் ஹோல் செட்டும் அந்த கலெக்ஷனில் இருக்கணும். இதில் இருக்கு பாருங்கள், எம்டி செட் இருக்குது, ஹோல் செட் இருக்குது, எம்டி செட் இருக்குது, ஹோல் செட் இருக்குது, இங்கேயும் எம்டி செட்டு ஹோல் செட் இருக்குது, இங்கேயும் எம்டி செட்டு ஹோல் செட் இருக்குது, இல்லை? அப்போ எல்லாமே வந்துருச்சே. சரி, ரெண்டாவது கண்டிஷன், த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். நீங்கள் எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் எடுங்க, இந்த கலெக்ஷன்லேருந்து எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் எடுங்க, எது வேணாலும் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட், எனி சப் கலெக்ஷன் எடுத்து யூனியன் பண்ணுங்களேன், அந்த யூனியன் ஆன்சரும் அந்த கலெக்ஷன்லேயே வந்துடணும், எது எடுத்து நீங்கள் யூனியன் பண்ணாலும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செகண்டே அதுதானே. அடுத்தது த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஃபைனஸ் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டோபாலஜியாக இருக்குது அப்படின்னு, அந்த கலெக்ஷன் வந்து ஒரு டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட் கண்டிஷன் எம்டி செட்டும் ஹோல் செட்டும் அந்த கலெக்ஷனில் இருக்கணும். அடுத்து த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். அந்த கலெக்ஷன்லேருந்து எந்த சப் கலெக்ஷன் எடுத்துகிட்டு யூனியன் பண்ணாலும் அந்த ஆன்சரே அந்த கலெக்ஷன் அந்த டோபாலஜியில் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஃபைனஸ் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். இப்போது எந்த ஃபைனஸ் சப் கலெக்ஷன், ஒரு கலெக்ஷன் இருக்குது, அந்த கலெக்ஷன்லேருந்து எந்த ஃபைனஸ் சப் கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டோபாலஜியில் அந்த கலெக்ஷனில் அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ இது நம்ம டோபாலஜி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சார் டோபாலஜி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? எது டோபாலஜி இல்லை இதில் அப்படியே பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதது எது? இப்போ 3வது பாருங்களேன். 3வதுல நான் எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் நான் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஏ எடுத்துக்கிறேன். இந்த 3வதுல உள்ள பாருங்கள், இந்த டோபாலஜிக்குள்ளே இது டோபாலஜியான்னு முதல்ல சொல்ல போகிறோம். ஏ எடுத்துக்கிறேன், அப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள் சி, இதை எடுத்துக்கிறேன். எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இதையும் எடுத்து இந்த மாதிரி இந்த கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறேன். எனி சப் கலெக்ஷன், த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். ஏதாவது ஒரு சப் கலெக்ஷன் எடுத்துகிட்டு ஏவும் சியும் எடுத்துக்கிட்டு இதை யூனியன் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏசி கிடைக்கும். இந்த செட்டு தானே கிடைக்கும். இப்போ ஏசி இதில் இருக்கா பாருங்கள், இல்லையே, போச்சு. அப்போ என்னென்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டோபாலஜின்னீங்கல்ல, 3வது டவ் 3 வந்து டோபாலஜி கிடையாது. சரி, ஏ எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை செக் பண்ணுறீங்களா? பி டி எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தானே. இதுதாங்க டோபாலஜி இல்லை. மற்ற 3த்தையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ ஃபைனைட் கலெக்ஷன் எந்த இன்ஃபைனைட் கலெக்ஷனுக்கும் அதான் எடுத்து யூனியன் பண்ணால் அந்த யூனியன் ஆன்சர் வந்து அந்த கலெக்ஷனில் வந்துடணும்.
ஆனால் இன்டர்செக்ஷன் மட்டும் ஃபைனஸ் ஆஃப் கலெக்ஷன் தான் இருக்கணும். இன்ஃபினைட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எந்த ஃபைனஸ் ஆஃப் கலெக்ஷன் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணாலும் அந்த இன்டர்செக்ட் ஆகிட்டு வர ஆன்சர் வந்து கண்டிப்பாக டோபாலஜியில் இருக்கணும். ஓகே, பொறுமையாக பாருங்கள். இப்போ டவு 3 வந்து டோபாலஜி இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கேள்வி, இஃப் எக்ஸ் இஸ் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டோபாலஜி டவ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? எது நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. யூ ஓப்பன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூ பிலாங்ஸ் டு டவ். இங்கே பாருங்கள், யூ ஓப்பன்னா யூ வந்து டவ்வில் இருக்கும். யூ டவ்வில் இருக்குது அப்படின்னா அந்த யூ ஓப்பன் சொல்லலாம். எஸ், இது ட்ரூ. இது வந்து நாட் ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க. இப்போ வி க்ளோஸ்டுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வி காம்ப்ளிமெண்ட் பிலாங்ஸ் டு டவ். எஸ், இதுவும் ட்ரூ தான். இப்போ வி காம்ப்ளிமெண்ட் டவ்வில் இருந்தால் அந்த வியை க்ளோஸ்டுன்னலாம். வி க்ளோஸ்டுன்னா வி காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக டவ்வில் இருக்கும். இதுவும் ட்ரூ தான். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கேஸ் இது ரெண்டுமே. அடுத்து பாருங்கள், ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ பிலாங்ஸ் டு டவ். இதுதான் இடிக்குது. ஏன்னா இந்த கான்வர்ஸ் பாட்டு பாருங்களேன், ஏ டவ்வில் இருந்தாலே அது ஓப்பன் மட்டும்தான், எல்லாத்துக்கும் க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ ஏ டவ்வில் இருக்குன்னா கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கும். இதோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி ஏ டவ்வில் இருந்தால் ஏ கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கும். ஆனால் க்ளோஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா டைமும், இல்லை? அப்போது இதுதான் வந்து ஃபால்ஸ். ஸோ ஏ டவ்வில் இருக்குன்றதுனால அந்த ஏ போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்கிறது தவறு. ஆல்வேஸ் நாட் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஆல்வேஸ் எப்பயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து நாட் ட்ரூ. இது வந்து எல்லா டோபாலஜிக்கும் எல்லா செட்டுக்கும் இது ட்ரூ கிடையாது. ஸோ காமனாக ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை அது? அப்போ இது தவறு தானே. இப்போ ஏங்கிறது டோபாலஜியில் இருக்குது, அது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருந்தே தீரணும் எல்லா டோபாலஜிக்கும் அப்படின்னா தவறு. அந்த செட்டோட எல்லா டோபாலஜிக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்றும் இல்லை, டோபாலஜி என்னன்னு சொல்லுங்கள், அது சொல்லிவிட்டு அந்த டோபாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ இவங்க ஜென்ரல் கான்செப்டாக தான் வைக்கிறாங்க. அப்படின்னும் போது டோபாலஜியில் இருக்குன்றதுக்காக போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும் ஆல்வேஸ்ன்றது தவறு. அது மட்டும்தான் தப்பு. ஓகே, அடுத்தது பாருங்கள், லெட் எக்ஸ் பி எனி செட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. எது நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. இப்போ டவ் ஈக்குவல் டு எம்டி செட்டு ஹோல் செட்டு இஸ் க்ளோஸ்டு இஸ் கால்டு அ ட்ரிவியல் டோபாலஜி ஆன் எக்ஸ். எஸ், இது வந்து ட்ரிவியல் டோபாலஜி, எந்த டவுட்டுமே இல்லை. எது நாட் ட்ரூன்னு தானே கேட்குறாங்க, இது ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ டவ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸ்ன்றது ஒரு செட்டு, அந்த செட்டோட கலெக்ஷன் தான் இது இல்லையா? இந்த செட்டோட சப்செட் தான் இது எல்லாமே. எம்டி செட்டு எல்லா செட்டுக்கும் சப்செட்டு இல்லை. அப்போ இந்த ஹோல் செட்டு இதில் இருக்குது. அப்போ இது ஒரு கலெக்ஷன், இதோட சப்செட் தான் இதெல்லாம். எந்த ஒரு செட்டும் அதுக்கே அது சப்செட்டு. ஸோ எக்ஸோடைய சப்செட்ஸ் தான் இது எல்லாமே, அந்த ஒரு கலெக்ஷன். இப்போ எம்டி செட்டும் ஹோல் செட்டும் வச்சு ஒரு கலெக்ஷன் உருவாக்குறோம்னா அந்த டவும் ஒரு டோபாலஜியா? எஸ், கண்டிப்பாக டோபாலஜியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரிவியல் டோபாலஜி. ஓகே, அப்போ ஏ கரெக்ட். அடுத்தது tau c equal to collection of all subsets of x, u subsets of x, u complement is either countable or whole x. Is form of topology on x? Yes, இது வந்து டோபாலஜிங்க, co-countable topologyன்னு பேர் இதுக்கு. இந்த கலெக்ஷனில் subsets of x இருக்கும் எல்லா u, collection of all u which is subsets of x. ஓகே, அந்த ஒவ்வொரு செட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் ஒன்று கவுண்டபிளாக இருக்குது, இல்லை ஹோல் எக்ஸே வருது அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன் அடங்கிய தொகுப்பை நம்ம co-countable topologyன்னு சொல்லுவோம். சரிங்க, q காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் கவுண்டபிளாக இருக்குது இல்லை எக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த கலெக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், co-countable topologyன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது டோபாலஜி. இப்போ டவ் எஃப், இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூ விச் இஸ் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸு, எக்ஸோட சப்செட்ஸ் தான் இந்த கலெக்ஷனு. யூன்றது நிறைய யூ இதில் இருக்கும், எக்ஸோட சப்செட்ஸாக இருக்கும். ஆனால் அந்த யூ ஒவ்வொரு யூக்கும் எடுத்து காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம்னா ஒன்று ஃபைனைட்டாக இருக்குது இல்லை ஹோல் எக்ஸே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அது கண்டிப்பாக டோபாலஜியாக இருக்கும். ஏன்னா இந்த டோபாலஜிக்கு ஒரு பேர் இருக்குது, கோஃபைனைட் டோபாலஜி. இந்த டோபாலஜிக்கு ஒரு பேரே இருக்குது, co-countable டோபாலஜி. இதெல்லாம் டோபாலஜின்னு ப்ரூஃபே பண்ணலாம். ஒவ்வொரு 3 கண்டிஷனும் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ co-countable டோபாலஜி அதுக்கெலாம் நான் வந்து டோபாலஜியான்னு இந்த கலெக்ஷனை செக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோலாம் இருக்குது. இப்போ கோஃபைனைட்டு டோபாலஜி இது வந்து டோபாலஜின்னு செக் பண்ணலாம். நம்ம செக் பண்ணி இது எப்படி செக் பண்ணணும் அதே மாதிரி இதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ 3மே வந்து டோபாலஜி தாங்க.
இப்போ none of these எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னு தானே கேட்டிங்க. இதுக்கு பேர் ட்ரிவியல் டோபாலஜி, இதுக்கு பேர் கோ-கவுண்டபிள் டோபாலஜி, இதுக்கு பேர் கோ-ஃபைனைட் டோபாலஜி. எல்லாமே டோபாலஜி தான். இப்போ நாட் ட்ரூ இதுனா none of these, none of the above, எதுவுமே கிடையாது. எல்லாமே டோபாலஜி தான், எல்லாமே ட்ரூ தான். ஓகே, none of the above. அடுத்து பாருங்க, which one of the following is true? Each basis element is itself an element of tau. Yes, இது true. எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட்டும் itself an element of tau இருக்கும். அடுத்தது every subset of x is union of basis element. xோட எந்த ஒரு சப்செட்டும் பேசிஸ் எலமெண்ட்டோட யூனியனாக தான் இருக்கும் இல்லையா. every subset of x is union of basis element. அடுத்தது basis for a topology on x is always subcollection of topology. Yes, basis வந்து டோபாலஜியோட ஒரு சப்கலெக்ஷனாக தான் இருக்கும். ஓகே, all of this. எஸ், இது வந்து which one of the following is true? all of this எல்லாமே வந்து ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வேலிடான ப்ரூஃப் உள்ள ஸ்டேட்மெண்ட், நல்லா படிச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு? ஈச் பேசிஸ் எலிமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அன் எலிமெண்ட் ஆஃப் டவ். ஓகே, எவ்ரி சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் யூனியன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட். பேசிஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் சப் கலெக்ஷன் ஆஃப் டவ். பேசிஸ் வந்து டோபாலஜியோட ஒரு சப் கலெக்ஷன் ஆல்வேஸ். ஓகே, எந்த ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸும் யூனியன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட். ஈச் பேசிஸ் எலிமெண்ட் இஸ் இட் செல்ஃப் அன் எலிமெண்ட் ஆஃப் டவ். ஆல் ஆஃப் திஸ். ஓகே, எல்லாமே ட்ரூ. அடுத்தது which one of the following is not true? எது ட்ரூன்னு நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. ட்ரூவா நாட் ட்ரூ அது தெளிவாக இருக்கணும். நாட் ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க. டூ டோபாலஜிஸ் ஆன் எக்ஸ் இஸ் நீட் நாட் பி கம்பேரபிள். எப்பயுமே ரெண்டு டோபாலஜி வந்து கம்பேரபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீட் நாட் பி கம்பேரபிள் கரெக்டு தான். நாட் ட்ரூ எதுன்னு கேட்குறாங்க. இது ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ டிஸ்கிரீட் டோபாலஜி இஸ் ஃபைனஸ்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ். ஆமாம், ஒரு செட்டுக்கு எத்தனை டோபாலஜி வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் விட பெரிய டோபாலஜி எதுன்னா டிஸ்கிரீட் டோபாலஜி தான் இருக்கிறதுலே பெருசு. அப்போ இதுவும் ட்ரூ தான். ஓகே, ஃபைனஸ்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் எந்த செட்டுக்கும். அடுத்தது டூ டோபாலஜிஸ் ஆன் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கம்பேரபிள். நோ, எல்லா நேரமும் கம்பேரபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செட் நீட் நாட் பி கம்பேரபிள். சில நேரங்களில் எல்லா நேரமும் கம்பேரபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்வேஸ் கம்பேரபிள் சொன்னது தவறு. ஸோ ரெண்டு டோபாலஜி எப்பவுமே கம்பேரபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் ஸ்டடி மெட்டீரியலில் அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, நீட் நாட் பி கம்பேரபிள். அடுத்து பாருங்கள், இதுதான் நாட் ட்ரூ. இப்போ அடுத்து லெட் எக்ஸ் ஈக்குவல் ABCDE be a topological space with topology tau. Okay, then which one of the following is not basis for a topology on x? கீழே வர்றதுல எது நாட் அ டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாட் அ சப்பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. கீழே வர்றதுல எது வந்து நாட் அ சப்பேசிஸ், சப்பேசிஸ் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது வந்து சப்பேசிஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொன்றத்தோட அதனோட யூனியன் வந்து ஹோல் செட்டே வந்துருச்சுன்னா அது சப்பேசிஸ் சொல்லிடலாம். இதோட யூனியன் ஹோல் செட்டே வந்துருச்சுன்னா சப்பேசிஸ் சொல்லிடலாம். இதனோட யூனியன் வந்து ஹோல் ஸ்பேஸ் எக்ஸே வந்துடணும், ஹோல் செட்டு எக்ஸே வந்துடணும். அப்போ வந்துச்சுன்னா இது சப்பேசிஸ் சொல்லி. இப்போ இதோட யூனியன் பாருங்கள், எக்ஸ் வருமா, இதோட மொத்த யூனியனும் ஹோல் எக்ஸே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா சப்பேசிஸ் சொல்லிடலாம். இது யூனியன் பண்ணிங்கன்னா ABCDES வந்துடுது. அப்போ இது சப்பேசிஸ் தாங்க எக்ஸுக்கு, டோபாலஜிக்கு சப்பேசிஸ் இது. ஓகே, இப்போ இது சப்பேசிஸா, இது யூனியன் பண்ணுங்க, ABCDE வந்துடுது. இதில் ABCDE வந்துடுது. ஸோ சப்பேசிஸ்ன்னு நீங்கள் இது மூணுமே சொல்லலாம். இந்த கலெக்ஷன் யூனியன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது, அந்த ஹோல் ஸ்பேஸே வந்துடுது. இதுதான் சப்பேசிஸ். ஸோ நன் ஆஃப் திஸ் நாட் சப்பேசிஸ் தானே கேட்டிங்க. இது எல்லாமே சப்பேசிஸ் தான், எதுவுமே சப்பேசிஸ் இல்லை. எதுவுமே சப்பேசிஸ் இல்லைன்னு இல்லை. ஓகே, எல்லாமே சப்பேசிஸ் தான் கொடுத்தது. நாட்ட சப்பேசிஸ் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, இங்கே எதுவுமே நாட்ட சப்பேசிஸ் இல்லை, எல்லாமே சப்பேசிஸ் தான். ஓகே, இப்போது சார் ஒரு கலெக்ஷன் சப்பேசிஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா, அதோட யூனியன் வந்து ஹோல் ஸ்பேஸே வந்துடணும். அப்படி வந்துட்டாலே நம்ம சப்பேசிஸ் சொல்லிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க, எவ்ரி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹார்ஷர் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்ட். எவ்ரி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹார்ஷர் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்ட். பயங்கரமான தியரம் அது, இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. Every subspace of Hausdorff space is closed. Every complex subspace of Hausdorff space is closed. Okay.
அடுத்தது பாருங்கள், how many continuous surjective maps exist from closed interval 1, 2 to q. q வந்து set of all rational numbers. இப்போ இந்த செட்லேருந்து இந்த செட்டுக்கு எத்தனை கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஜீரோவா, ஃபைனைட்டா, ஒன்னா, கவுண்டபிளா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் இத்தனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது ஃபைனைட்டா, ஒன்னா, ஜீரோவா? ஜீரோனா இல்லை இல்லையா? கவுண்டபிளா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2லிருந்து க்யூக்கு டிஃபைன் பண்ணுற ஒரு கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் எஃப் இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இது கண்டினியூஸ் ஆகிடுச்சு இல்லையா? கண்டினியூஸ் சர்ஜெக்டிவ் இது இருக்கிறதா சும்மா ஒன்று எடுத்துக்கிறேன். சர்ஜெக்டிவ் சர்ஜெக்டிவ்னா ஆன் டு மேப். ஓகே, பைஜெக்டிவ்னா 1, 1 on 2. சரி, இப்போ கண்டினியூஸ்ன்றதுனால இதோடைய ஃபுல் இது வந்துங்க, இது ஃபுல்லாக கனெக்டட் செட் இல்லையா? அப்போது எஃப் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2 இஸ் கனெக்டட். ஏன் இது கனெக்டடுன்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட், கண்டிப்பாக கனெக்டட். க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2 கனெக்டட் தானே, அதோட இமேஜும் கண்டிப்பாக கனெக்டடாக இருக்கும். ஏன்? எஃப் கண்டினியூஸ்ன்றதுனால, சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ். எஃப் கண்டினியூஸ்ன்றதுனால கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். அப்போ இது எஃப் ஆஃப் 1, 2 வந்து கனெக்டடாக இருக்கும். இப்போ அதே போல் எஃப் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2 இதானே நமக்கு கிடைச்ச அந்த ரேஞ்சு, அது வந்து ஈக்குவல் டு ஹோல் கியூவே இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா சின்ஸ் எஃப் இஸ் சப்ஜெக்டிவ், எஃப் ஆன் டூன்றதுனால இதனுடைய இமேஜ் வந்து ஹோல் கியூவே வந்துடும். ஏன்னா சப்ஜெக்டிவ்ன்றதுனால, அதாவது சப்ஜெக்டிவ் சொல்லிட்டோம், கண்டினியூஸ் சொல்லிட்டோமே, சப்ஜெக்டிவ். அதனால் இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஆனால் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் எஃப் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2 இருக்கு பாருங்கள், கனெக்டடு, கண்டிப்பாக கனெக்டடு இல்லை? ஏன்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட் இஸ் கனெக்டடு. அப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் எஃப் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2 வந்து கனெக்டடு, அது ஈக்குவல் டு க்யூன்னு சொல்லும்போது, ஆனால் க்யூன்னு வந்து நமக்கு நாட் கனெக்டட் ஆச்சு. அப்போ விச் இஸ் கான்ட்ராடிக்ஷன், ரைட்? அப்போ கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் 1 இருக்குதுன்னு எடுத்தால் கூட நமக்கு முட்டுது. அப்போ கண்டினியூஸ் சப்ஜெக்டிவே இல்லை, 1 கூட இருக்க முடியாது. அப்படி இருக்குன்னிங்கன்னா இங்கே வந்து இடிக்குது. புரிஞ்சிச்சிங்களா? க்யூ வந்து நாட் கனெக்டடு, இது கனெக்டடு, இது ரெண்டு எப்படி ஈக்குவல்னு வேறு சொல்கிறீங்க? அப்போ முட்டுதா? இந்த இடம் விச் இஸ் கான்ட்ராடிக்ஷன். அப்போ தேர் இஸ் நோ கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் ஃப்ரம் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் 1, 2 to க்யூ. அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கல்ல, 1 கூட இல்லை, 0. ஹவு மெனி கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ் கேட்டிங்க, 1 கூட இல்லை. ஃபைனைட் நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் சப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்றாங்க, 1ன்றாங்க, கவுண்டபிள்ன்றாங்க. இதுதான் மோஸ்ட் சூட்டபிள். ஓகே, அடுத்து பாருங்கள், லெட் 2 டோபாலஜிஸ் கொடுத்துருங்க. பி எனி டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் and f is a function from x to y, be any continuous map. Then if a is compact subspace of x, then f of a is compact in y, f of a is not compact in y, f of a is compact only if y is compact, f of a is compact if x is compact. இது எதுவுமே வந்து இந்த மூணுமே வந்து அவுட்டு. இதுதான் கரெக்ட். ஏன்னா 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, எஃப்ன்றது எக்ஸ்லேருந்து ஒய்க்கு டிஃபைன் பண்ண கண்டினியூஸ் மேப்பு, ஏ வந்து காம்பேக்ட், எங்கே எக்ஸில் இருக்கக்கூடிய காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ எஃப் ஆஃப் ஏ காம்பேக்ட் இன் ஒய்யாக இருக்கும், டவுட்டே இல்லை. எஃப் ஆஃப் ஏ இஸ் காம்பேக்ட் இன் ஒய். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட் இல்லை? இப்போ ஏங்கிறது காம்பேக்டு, அப்போ கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்டு. எஃப் ஆஃப் ஏ காம்பேக்ட் தான். இப்போ நம்ம ஒய் காம்பேக்டாக இது என்ன சொல்லுதுன்னா, ஒய் காம்பேக்டாக இருந்தால் தான் எஃப் ஆஃப் ஏ காம்பேக்டாக இருக்குன்னு சொல்ல அப்படி சொன்னது தவறு. ஒய் காம்பேக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு ஏ காம்பேக்டாக இருந்து எஃப் ஆஃப் ஏ கண்டிப்பாக காம்பேக்டாக இருக்கும். அது கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். இப்போ இங்கே என்னன்றாங்கன்னா எஃப் ஆஃப் ஏ காம்பேக்டாக இருக்கணும் எப்போன்னா எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால். இந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு.
நீங்கள் ஏவை காம்பேக்ட்டுன்ட்டிங்களா, நான் வந்து கண்ட்ரிஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேசஸ் காம்பேக்ட்னு எனக்கு ப்ரூஃப் இருக்குது, அதுபடி நான் என்ன பண்ணிடுவேன், காம்பேக்ட்டுன்ட்டு போயிடுவேன். நீங்கள் ஒய்யை பற்றி எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், எக்ஸை பற்றி எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எஃப் ஆஃப் ஏ காம்பேக்டாக இருக்கணும், இஸ் நாட் அ காம்பேக்ட் செட் இன் ஒய்ன்றாங்க. இதுவும் தவறு, கண்டிப்பாக காம்பேக்டாக இருக்கும். ஏன்னா கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேசஸ் காம்பேக்ட். அப்போ எஃப் ஆஃப் ஏ கண்டிப்பாக காம்பேக்டாக இருக்கும் எங்கே, ஒய்யில். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. எது நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. எவ்ரி காம்பேக்ட் ஸ்பேசஸ் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட். எஸ், இதெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருங்க. எவ்ரி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் லோக்கலி காம்பேக்ட். எஸ், கண்டிப்பாக. எவ்ரி லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். தவறு. இது காம்பேக்டாக இருந்தால் லிமிட் பாயிண்ட் காம்பேக்டாக இருக்கலாம், ஆனால் லிமிட் பாயிண்ட் காம்பேக்டாக இருந்தால் காம்பேக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். 90வது 1 மார்க் வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ தரேன், அதில் ஒரு 10 கொடுத்துட்றேன், நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புங்க சார்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக தரேன், நிச்சயமாக தரேன். இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு கொடுக்குறேன். ஒரு 100ஆவது வந்துட்டோம், கண்டிப்பாக தரேன். 100ஆவது வந்துட்டோம்னா இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில டாப்பிக்லாம் இருக்குல்ல, அது எத்தனை வரைக்கும் மேக்ஸிமம் ரெடி பண்ண முடியுமோ ஒரு 1 மந்தில் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, இல்லை ஒரு 1 மந்தில் ரெடியான வரைக்குமாவது எவ்வளோ ரெடியாக இருக்கோ கொடுத்துடணும், நீங்கள் படிங்க. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு வேணும் சார் அப்படின்றவங்க ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. 7358591547. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் ஃப்ரீ டைமில் சொல்லுவேன். சரிங்களா? எனி டைம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்னோடய வேலைகள் தடைப்படும். நீங்கள் வாட்ஸ்அப் போட்டு விட்டுருங்க, நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.